2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு சேவையின் அடிப்படை சம்பளம் கனிஷ்ட தரத்தினருக்கு 24 வீதத்திலிருந்து 50 வீதம் வரை அதிகரிக்கப்படும் என சம்பள முரண்பாடுகள் தொடர்பான ஜனாதிபதி நிபுணர் குழுவின் தலைவர் உதய ஆர் செனவிரத்ன தெரிவித்தார். மேலும் நிலவும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டு 2025 ஆண்டு முதல் 3 வருடங்களுக்கு நிலையாக ரூபாய் 25,000 வாழ்க்கை செலவு கொடுப்பனவை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்க சம்பள முரண்பாடுகள் தொடர்பான ஜனாதிபதி நிபுணர் குழு முன்மொழிந்துள்ளது. இந்த முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை மற்றும் திரைசேரியின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், புதிய திருத்தத்தின் மூலம் அரசு சேவையில் உள்ள மிக குறைந்த ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 30,000 வாழ்வாதார கொடுப்பனவுடன் கூடிய மொத்த சம்பளம் 55,000 ரூபாவாகவும் அதிகரிக்கும் என தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே சம்பள முரண்பாடுகள் தொடர்பான ஜனாதிபதி நிபுணர் குழுவின் தலைவர் உதய ஆர் செனவிரத்ன மேற்கண்டவாறு தெரிவித்தார். இயலும் ஸ்ரீலங்கா.